இஸ்ரேல் போர் தொடர்பாக மாநில தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய அரசு ஆலோசனையில் ஈடுபடுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். மோனிஷா, ஈரான் இஸ்ரேலினுடைய போர் சூழல் மற்றும் வளைகுடா நாடுகள் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளில் இருந்து இந்தியர்களை மீட்பது நடவடிக்கை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நேற்று நடைபெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் விவகாரங்களுக்கான செயலாளர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குறிப்பாக மாநிலங்களுடைய தலைமை செயலர்கள் அனைவரும் பங்கேற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியர்களை பத்திரமாக மீட்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது எடுத்து வருகிறது மற்றும் மாநில அரசினுடைய பரிந்துரைகள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனைகள் இந்த விவகாரத்தில் காணொலி மூலமாக நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் கூடுதலாக இந்தியர்கள் கடந்த 2028 பிப்ரவரி முதல் தற்பொழுது வரை சுமார் 62,000க்கும் அதிகமான இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு நாடு திரும்பியிருக்கிறார்கள். அதற்கான பல்வேறு விமான சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்ற ஒரு தகவலையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் செயலாளர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மாநில அரசுகளுக்கு விளக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அந்த கட்டுப்பாட்டு அறைகள் தொடர்பான நடவடிக்கைகளையும் கூடுதலான என்னென்ன ஒரு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டும், தூதர்களுடைய அந்த ஒரு அறிவிப்புகளை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு என்பது மத்திய அரசிற்கு இந்த விவகாரத்தில் தேவை எனவும் இந்தியர்களை பத்திரமாக மீட்டுக் கொண்டு வரும் இதனுடைய பாதுகாப்புமே மத்திய அரசிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில அரசுகளுக்கு விளக்கியுள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தற்போது தெரிவித்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.